ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் அதோடைய 30 டேஸ் சீரியஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாமே இதுக்கப்புறம் உங்களுக்கு யூஜிசி நெட் அதில் பேப்பர் 1 எப்படி எப்படிலாம் கொஸ்டின் வரும், அந்த பேப்பர் 1ல் 50க்கு நீங்கள் 50 மார்க்ஸும் எடுக்கிறதுக்கு ஃபுல் எஃபர்ட்ஸை இந்த வீடியோலேருந்து நம்ம போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது 10 கொஸ்டின் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த 10மே உங்களுக்கு யூஜிசி நெட் பேப்பர் 1ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, the term andragogy refers to என்ன அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த லேர்னிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஆண்ட்ரகாகி அப்படின்னு சொல்லும்போது இது டெஃபினட்டா அடல்ட் லேர்னிங் தியரி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்ட்ரகாகி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஏஜ் வந்து 18 இயர்ஸ் ஆர் 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்றத ஆண்ட்ரகாகி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்ட்ரகாகி அப்படின்னு சொல்லும்போது அடல்ட் லேர்னிங் தியரி, அதாவது 18 ஆர் 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து லேர்ன் பண்ற மெத்தட ஆண்ட்ரகாகி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெடகாகி அப்படின்னு சொல்லுவாங்க. பெடகாகி அப்படின்னு சொல்லும்போது சைல்டு லேர்னிங் தியரி அப்படின்னு நீங்க சொல்லிடணும். இந்த இடத்துல ஆண்ட்ரகாகி அப்படின்னு தான் கேட்கறாங்க. அதோட கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லும்போது அடல்ட் லேர்னிங் தியரி. அப்போ ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. Dash is the assessment which may be also be seen as informal. அதாவது ஃபார்மல் அசஸ்மெண்ட், இன்ஃபார்மல் அசஸ்மெண்ட் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கு. ஃபார்மல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்டூடெண்ட்டை எவாலுவேட் பண்றது ஃபார்மல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நான் ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்டூடெண்ட்டை எவாலுவேட் பண்றது இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சப்ஜெக்ட் ரிவ்யூ அசஸ்மெண்ட் இது எல்லாமே ஃபார்மல் தான். அதனால இது வந்து உங்களுக்கு வராது. அப்போ இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லும்போது அப்சர்வேஷன் அசஸ்மெண்ட், இதுதான் இன்ஃபார்மல் அசஸ்மெண்ட்ல வரும். அப்சர்வேஷன்னா ஒரு பர்சனுடைய கேரக்டரை பேஸ் பண்ணி அவனை எவாலுவேட் பண்றது அப்சர்வேஷன் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்ஃபார்மல் அசஸ்மெண்ட் அதுல வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 என்ன சொல்றாங்க பாருங்க. ரீஅரேஞ்ச் த சீக்வன்ஸ் டு ரைட் எ லெசன் பிளான். லெசன் பிளான்னா உங்களுக்கு தெரியும், இப்போ காலேஜை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து இருக்கும். சிலபஸை ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும், ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் அக்கௌண்டிங், கார்பரேட் அக்கௌண்டிங், இது மாதிரிலாம் சிலபஸ் இருக்கும்போது அதுக்கு லெசன் பிளான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு சப்ஜெக்டை, ஒரு யூனிட்டை எத்தனை ஹவர்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம், என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணலாம், பிளாக் போர்டு யூஸ் பண்ணலாமா, பிபிடி யூஸ் பண்ணலாமா, அது எல்லாமே லெசன் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த ஆர்டர்ல இது இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் 4 தான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ பிளானிங், அந்த லெசன் பிளான் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீயா ஒரு பிளான் பண்ணிடணும். அடுத்தது லெசன் ஓப்பனிங், அடுத்த செட் வந்து லெசன் ஓப்பனிங், இது வந்து 2 இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து லெசன் லே அவுட், அதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து தேர்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்டெண்டட் பிராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்டா வந்து க்ளோஷர் ஆஃப் லெசன் பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு லெசன் பிளான் ஃபாலோ பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லெசன் பிளான்னா வேற ஒன்றும் கிடையாது. காலேஜ் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிலபஸ் வந்து இருக்கும். அந்த சிலபஸ்ல என்னென்ன டாபிக்கை எப்படி எப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணலாம், எவ்வளோ அவர் ஒரு டாபிக்கு தேவைப்படும், அந்த டீடைல்ஸ் எல்லாமே சொல்றது தான் லெசன் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. when a teacher uses lecture method then, இதுல 5 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லெக்சர் மெத்தட் அப்படி சொல்லும்போது ஒரு கிளாஸ்ல டீச்சர் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றது, அதாவது டீச்சர் சென்ட்ரிக் அப்படின்னும் போது ஒரு டீச்சர் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க, முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆர் பர்சன் வந்து அதை வந்து லேர்ன் பண்றாங்க. அது எதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்கறாங்க. இட் ப்ரொவைட் நியூ இன்ஃபர்மேஷன் டு த ஸ்டூடெண்ட். கண்டிப்பா ஒரு டீச்சர் வந்து லெக்சர் எடுக்கும்போது அது அவங்களுக்கு புது இன்ஃபர்மேஷனை தான் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க போகுது. அடுத்தது இட் ப்ரொவைட்ஸ் ஒரிஜினல் ரிசர்ச் டு த ஸ்டூடெண்ட் விச் ஆர் ஜெனரலி நாட் ஃபவுண்ட் இன் டெக்ஸ்ட் புக். அதாவது டெக்ஸ்ட் புக்ல இல்லாத விஷயத்த டீச்சர் வந்து சொல்லுவாங்க. இதுவும் கரெக்ட் தான். இட் கேன் டிராமடைஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் ஷேர் பர்சனல் இன்சைட், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாமே லெக்சர் மெத்தட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. இதுவும் வரும். அடுத்தது இட் இஸ் லெஸ் எஃபெக்டிவ் மெத்தட். இங்க பாருங்க, லெஸ் எஃபெக்டிவ் மெத்தட், இது வந்து எஃபெக்டிவ் மெத்தட் நல்லாவே இருக்கும், அதனால இது வந்து வராது. இதை வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். அடுத்தது இட் டீல்ஸ் வித் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். லெக்சர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் சால்விங் வந்து வராது. அப்போ இந்த கொஸ்டினும் இருக்காது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஏபிசி, இது 3 தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். அடுத்தது
ஃபிஃப்த் ஒன்று பாருங்க, டைப் ஆஃப் நாலேஜ் அசஸ்மெண்ட் லிட்ரஸி. இதுல வந்து த பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் அசஸ்மெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுல கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் ஏ. இதுதான் கரெக்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும். இங்க பாருங்க, பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட், அசஸ்மெண்டோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. ரிலேட் டு த எஜுகேட்டர்ஸ். எஜுகேட்டர்ஸ்னா டீச் பண்றவங்க. எஜுகேட்டர்ஸ் பர்பஸ் வித் த அசஸ்மெண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு. செகண்ட், வாட் டு அசஸ், என்ன வந்து அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆப்ஷன் 4, associated with the purpose of assessment and deep rooted in the values and principle. இதுதான் இதோடைய பர்பஸும் கூட. அடுத்தது அசஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். எது ரிலேட்டடா இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, an educator assesses student learning and content specific knowledge. இது வந்து ஆப்ஷன் சிக்கு இருக்கும். அடுத்தது interpretation and action taking. இது வந்து ஃபைனலைஸ். அப்போ ஃபைனலைஸ் நம்ம எப்படி எடுக்க முடியும், எப்படி அசஸ்மெண்ட்ல இருந்து எடுக்க முடியும்னா, ஸ்டூடெண்டோடைய அவுட்புட், அதோடைய டேட்டா இருந்தால் தான் நம்ம ஆக்ஷன் வந்து டேக் பண்ண முடியும். அப்போ இதுக்கான ஆப்ஷன் எஜுகேட்டர்ஸ் இன்டென்ஷன் வித் அசஸ்மெண்ட் டேட்டா. டேட்டா இருந்தால் தான் நம்ம ஆக்ஷன் வந்து டேக் பண்ண முடியும். அப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் இதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஸ்டெப் இன் சயின்டிபிக் ரிசர்ச். சயின்டிபிக் ரிசர்ச் எதனா ஒரு டாபிக்கை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ண போறோம். அதுல அது எது வந்து நம்ம சயின்டிபிக் ரிசர்ச்க்கு ரிலேட்டடா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஹைபோதசிஸ், நல் ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் கண்டிப்பா வேணும். அப்போ இது வராது. ஏன்னா நாட் எது வந்து இருக்காதுன்னு கேக்குறாங்க. அப்போ கியூரியாசிட்டி அபவுட் ஹவு, வை, வாட். ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன, எதுக்காக, எப்படி, அதுக்காக தான் ஃபாலோ பண்றோம். இதுவும் வராது. கேஷுவல் அப்சர்வேஷன் ஆஃப் ஈவென்ட் ஃபெனோமினன், இதுவும் கண்டிப்பா வராது. அப்போ எது இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, திஸ் இஸ் எண்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எண்டிங்குமே கிடையாது. அப்போ கம்பல்சரி இது எண்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் சயின்ஸ் சொல்றாங்க. அப்போ இதுதான் வராது. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஸ்டெப். இதுதான் ஸ்டெப் கிடையாது, இது மூணுமே ஸ்டெப். அப்போ நாட் எ ஸ்டெப் இன் சயின்டிபிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லும்போது, this is an ending aspect of science with the process constantly being not repeated with decreasing refinement. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் 7. இது பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, வாட் இஸ் நார்மேட்டிவ் ரிசர்ச். நார்மேட்டிவ் ரிசர்ச், இந்த டைப் ஆஃப் ரிசர்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரிசர்ச் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கம்பல்சரி அந்த ரிசர்ச் ஸ்டாண்டர்டைஸா இருக்கும், வேல்யூவா இருக்கும், பிரின்சிபலா இருக்கும். கம்பல்சரி இந்த ரிசர்ச்சை ஃபாலோ பண்ணா இந்த அவுட்புட் தான் வரும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணி வச்சிருப்போம். ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆன ரிசர்ச் தான் நார்மேட்டிவ் ரிசர்ச். இது வந்து எதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதோட கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது 2. Normative research raises the issue in such a way that conclusion is implied. அதாவது இங்க பாருங்க, நார்மேட்டிவ் ரிசர்ச்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மேட்டிவ் ரிசர்ச் ரைசஸ் த இஷ்யூ ஒரு பிரச்சனையை வந்து, ப்ராப்ளமை வந்து ஃபாலோ பண்ணுது, அதுக்கான கன்க்ளூஷனும் இது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நார்மேட்டிவ் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ரிசர்ச். அடுத்தது 8 பாருங்க, mean and standard deviation of different data set are given in A to D below. ஒரு 4 database வந்து கொடுத்திருக்காங்க. standard deviation mean பத்தி. compute the coefficient of variation of each database and arrange the ascending order அப்படின்னு கேக்குறாங்க. சின்னதுல இருந்து பெருசு. ஃபர்ஸ்ட் என்னன்னா coefficient of variance, அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. coefficient of variance அதோடைய ஃபார்முலா standard deviation divided by mean. இதுதான் coefficient ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா. இப்போ நீங்க 14/60 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது 0.233 இது வந்து வரும். அடுத்தது 16/20, அதை நீங்க இந்த ஃபார்முலால போடும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது 0.229. நான் ஆல்ரெடி இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், அதனால டைரக்டா ஆன்சரை மட்டும் சொல்லிட்டேன். அடுத்தது 5/80, இதை நீங்க போடும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது 0.0629 இந்த கேட்டகரி வரும். கடைசியா 4/90, அதை நீங்க போடும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லும்போது 0.044 இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வரும். அப்போ அசெண்டிங் ஆர்டர் அப்படி சொல்லும்போது சின்னதுல இருந்து பெருசு, இதுதான் சின்னது, அதுக்கு அடுத்தது பெருசு, இது அதுக்கு அடுத்தது. அப்போ DCBA இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் 4. அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த ஸ்டேஜஸ் விச் மே
ஃபார்ம் பார்ட் ஆஃப் ரிசர்ச் ப்ரொபோசல் அவுட்லைன். ஒரு ரிசர்ச்சுக்கு நம்ம ப்ரொபோசல் கொடுக்கணும்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரிசர்ச் மெத்தடாலஜி கம்பல்சரி வேணும். அடுத்தது ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், அது இருந்தால் தான் ரிசர்ச் கேப் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்பெசிஃபையிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ்ஸும் கம்பல்சரி வேணும். ஸ்டார்டிங் ப்ராப்ளமும் கண்டிப்பா தேவை. அப்போ எது தேவைப்படாது அப்படின்னு சொல்லும்போது டேட்டா ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது வேற ஒன்றும் கிடையாது. புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி யாருமே இந்த டாபிக்ல வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அது மாதிரி புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறத டேட்டா ஃபேப்ரிகேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ரிலேட்டடா நம்ம ரிசர்ச் பண்ணனா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எக்ஸிஸ்டிங்கா நம்மளுக்கு இருக்காது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது கம்பல்சரி ரிசர்ச் ப்ரொபோசல்ல வராது. ஏன்னா டேட்டா ஃபேப்ரிகேஷன் அப்படி சொல்லும்போது த கம்ப்ளீட் கிரியேஷன் ஆஃப் நான் எக்ஸிஸ்டன்ட் டேட்டா. இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடா எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. அதுதான் டேட்டா ஃபேப்ரிகேஷன் அப்படி சொல்றாங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் BCDE இதுதான். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இந்த இடத்துல புக் டைட்டில் ஆத்தர், அது எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் 1. ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி எ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் ஃபார் பிகினர்ஸ். இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C, ரஞ்சித் குமார். அடுத்தது மாஸ் மீடியா ரிசர்ச் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4, ரோஜர் டி விம்மர் ஜோசப் ஆர் டொமினிக். அடுத்தது C, பிசினஸ் ரிசர்ச் மெத்தட். இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2, HK டங்கி ஸ்ருதி தேவன். அடுத்தது ரிசர்ச் மெத்தடாலஜி. இதோட கரெக்ட் ஆன்சர் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லும்போது ராம் அவுஜா. இந்த இடத்துல யூஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து பாசிபிள் கம்பல்சரி இருக்கு. எப்படியும் இதுல இருந்து வரத்துக்கு சான்சஸ் ஹைலியாவே இருக்கு. அதனால வீடியோவை இதுக்கப்புறம் கண்டினியூஸா நம்ம போட போறோம். இந்த சேனலுடைய ஃபுல் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லும்போது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க 50க்கு மினிமம் 45 அந்த ரேஞ்சாவது உங்களை எடுக்க வைக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.